வணக்கம், வெல்கம் டு குவாலிட்டி ரூஃப். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். இப்போ பார்த்துருக்க ஷெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஷோவிநல்லூர் கிட்ட பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் முடிச்சுட்டு பஃப் பேனல் போட்டிருக்கோம், 50 mm திக்னஸ் போட்டிருக்கோம். இது என்ன பர்பஸ்க்காக கிளைண்ட் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் பார்க்குறீங்களா பெரிய வேர் ஹவுஸு, அதில் ஒர்க் முடிஞ்ச உடனே ஈவினிங் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு காலனி சிஸ்டம் மாதிரி எல்லாமே ஒரு 12 ஃபேமிலி தங்குற மாதிரி 12 ரூம்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேனப்பி, அது டோருக்கு விண்டோலாம் நனையாததுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேனப்பி, மேலே வந்து பஃப் பேனல் 50 mm திக்னஸ்ஸு. அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்போம். ஏன்னா ஒயிட் வந்து ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹீட் வந்து மற்ற கலரை காட்டிலும் உங்களுக்கு ஒயிட் இன்னும் நல்லா பெட்டராக கம்மி பண்ணும். இது நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட் ஏஏசி பிளாக்கில் வாலு. நம்ம நார்மலாக எப்படி இருக்குமோ அதே டோர்லாம் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி வால், இது ஒரு ரூம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரூமு, சுற்றி வால், மேலே வந்து பஃப் பேனல் சுற்றி ஃபுல்லாகவே பஃப் பேனல். ஃபேனு 2 ஃபேன் கேட்டிருந்தாங்க. நம்ம நார்மல் ஆர்சிசி பில்டிங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு டோரு, ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம், ஃபேன். இந்த பஃப் பேனல் ஷெட்டு பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 12 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணி கொடுக்குது. வெல் டெம்பரேச்சர்லேருந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் டு 12 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. அங்கே தங்குற அந்த ஒர்க்கர்ஸ்லாம் கேட்டோம், அவங்களும் சாட்டிஸ்ஃபைட். நார்மல் மெட்டல் ஷீட்டில் ஹீட்டு தெரியும், இதில் தெரியல, நல்லா ஆர்சிசி பில்டிங் மாதிரியே இருக்குன்ற மாதிரி அவங்களோட ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் பேனல், இது கட்டர், உங்களுக்கு தண்ணிலாம் வந்து கட்டரில் கலெக்ட் ஆகி ஒரு பக்கம் ஹார்வெஸ்டிங்கில் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரிட்ஜு, நீங்கள் மேலே பார்க்குறது இப்போ ரிட்ஜு. இது பொதுவாக ஒரு அடி கொடுப்பாங்க. அந்த ஏ டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அடி கொடுப்பாங்க. நம்ம வந்து 1 அடி கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து ஒரு சில டைம் காற்றடிக்க சொல்ல, மழை பெஞ்சுனே காற்றடிக்க சொல்ல உள்ள தண்ணி ரிட்டர்ன் ஏறும் உங்களுக்கு. அதனால் நம்ம அந்த ரிட்ஜ் எப்பவுமே பெருசாக கொடுப்போம். 1 அடி கொடுத்துருப்போம் நம்ம. இது போட்டிருக்க ஷீட்டு பார்த்திங்கன்னா பயனர் பிராண்டு. உங்களுக்கு இது பஃப் பேனல் வந்து பயனர் பிராண்டு. குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரூஸ் பார்த்திங்கன்னா காரோஷீல்டு பிராண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அது ரொம்ப முக்கியம். ஸ்க்ரூ வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியங்க. நார்மல் ஸ்க்ரூலாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கரெக்ஷன் ஆகி ஷீட்டையும் கரெக்ஷன் ஆக்கி விட்ரும். இந்த காரோஷீல்டு வந்து நல்ல லைஃப் இருக்கும், மோர் தென் 15-20 இயர்ஸ் லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கு. நாங்கள் நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போலோ பிராண்டு பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஷெட்டும் நம்ம தான் பண்ணோம். இது பார்க்கிங் ஷெட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் என்ன தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.